ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அண்ணிகிட்ட நான் இந்த மாதிரி என்னோடய செயினை தரேன், நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் அம்மாவாக இருந்தானே எங்கள் அம்மாவாக இருந்தானே நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா? எனக்கு தெரியும் அண்ணன் அவர் ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வீடு கட்டினத்துக்கு தான் உங்கள் நகையெல்லாம் வாங்கி அடகு வச்சுருக்காரு. அதனால தான் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாமல் இருக்கீங்க. இல்லாட்டினா நீங்களே பிரட்டி கொடுத்துருவீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோடனே, சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோன்னே அவங்க உடனே சொன்னாங்க, இது மாதிரி நீ இந்த மாதிரி எனக்கு புரிஞ்சுக்கிறம்மா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனால் அண்ணன் தான் எப்படி உன் செயினை வாங்குறதுக்கு அவர் சம்மதிப்பாரா என்னன்னு தெரியலை அப்படின்னோன்னா, நீங்கள் அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அண்ணன்கிட்ட அதை பற்றி பேசிக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் பற்றி பேசாதீங்க நீ அப்படின்னு. அண்ணன் ஈவினிங் வரட்டும், நான் உங்களுக்கு முன்னாடியே வச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே அதுக்கப்புறம் நான் காலேஜ் கிளம்பி போயிட்டேன். அண்ணியும் இங்கே பார்ட் டைமாக ஒரு ப்ரௌசிங் சென்டரில் வேலை பார்த்தாங்க. அதில் ஒரு மாதம் ஒரு 5000 6000 அவங்களுக்கு ஒரு ஹாஃப் டே போகிறதுனால கிடைக்கும். அதை வாங்கி மளிகை செலவு இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் 10 மணிக்கு ஆஃபீஸ் அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் காலேஜ் கிளம்பி போயிட்டு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு தான் வந்தேன். அப்புறம் நைட்டு டிஃபனுக்கு எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க, சப்பாத்தி செய்கிறதுக்கு. உடனே அதுக்கப்புறம் அண்ணன் அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்குலேருந்து ஒரு 5 மணிக்கெலாம் வந்தார். வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி என்னம்மா என்ன விஷயம், என்னை கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னீங்க, நான் இல்லாட்டினா 7 மணிக்கு தான் வந்திருப்பேன், என்ன விஷயம் சொல்லு மனதி அப்படின்னோடனே, இல்லைன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, என்ன விஷயமா பேசணும் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் அண்ணி மேலே கோவமாக இருக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. நீங்கள் என்னோடய படிப்பை பற்றி யோசிக்கிங்க, அவங்களோட ஹெல்த்தும் நம்மளுக்கு முக்கியம் தானே, அவங்களும் நம்மளுக்கு அம்மா மாதிரி தானே, அவங்களும் வீடு கட்டுறப்ப நம்மளுக்கும் இப்போ உனக்கு நகையெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கண்ணே, அதை நீங்கள் நினச்சி பார்க்கணுண்ணே, அதை நினச்சி பார்க்காம நீ பேசக்கூடாது அப்படின்னோடனே, புரியுது இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது, உனக்கு ஃபீஸ் 50,000 கட்டணும்லம்மா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது சொல்லு, அதுக்கு தான் நான் ஒருத்தட்ட கேட்டு வச்சுருக்கேன், அதை தான் நான் இது பண்ணி எடுக்கணும், சீட்டு பணம் வேறு போட்டிருக்கேன், அதை வாங்கி தான் அவருக்கு கொடுக்கணும், நான் என்ன பண்ணுறது சொல்லு, நானும் மாதம் 30,000 சம்பளத்தில் தானே ஓடிட்டுருக்கு, இஎம்ஐ வேறு ஒரு 15,000 கட்டணும், அந்த 15,000த்துக்குள்ளே தானே நம்ம குழந்தைங்க ஃபீஸு அது இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு, நான் செயின் போட்டிருக்கேன்ல, ஒரு 2 பவுன் போட்டிருக்கேன், அது எப்படியும் அடகு வச்சோன்னா ஒரு 50,000 கிட்ட வரும், அவங்க என்ன 40,000 தானே கேட்குறாங்க, ஹாஸ்பிட்டல் செலவு அது இதெல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா கிட்ட நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்க தான் 2 மாதத்தில் பணம் தரேன் அப்படிங்கிறாங்க, அந்த பணத்தை வாங்கி நிலத்தை விற்றதுக்கப்புறம் பணம் தராங்கிறாங்க, அதை வாங்கி அவங்களுக்கு நீங்கள் இது பண்ணிடுங்க, அதுதான் நான் சொல்கிற விஷயம் அப்படின்னோடனே, புரியுது, அதுதான் எனக்கும் ரொம்ப நல்லதாக படுது அப்படின்னோடனே, சரி ஓகே ஓகே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்கள் அண்ணி இதை பற்றி என்ன சொன்னா அப்படின்னா, அண்ணியெல்லாம் எதுவுமே சொல்லலை, அண்ணிகிட்ட நான் தான் போய் இதை பற்றி பேசினேன், ஏன்னா நீயும் அண்ணியும் எப்போதும் சந்தோஷமாக பேசிக்கிங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிக்கிங்க, நீயும் ஒரு வாரமாக பார்க்குறேன் அண்ணிக்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, அவங்களும் உன்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, 2 பேருமே இது பண்ணிக்கிட்டு பேசாமல் இருக்கீங்க, நான் நேருக்கு நேராக பார்த்துட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி நானும் நிம்மதியாக இருக்க முடியும், இல்லைன்னா நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் ஊருக்கு கிளம்பி போயிடுறேன், இல்லைன்னா ஹாஸ்டலில் அம்மாட்ட வச்சு காசு ரெடி பண்ணி காலேஜ் ஹாஸ்டலில் நான் 1 இயர் தானே இருக்குது, நான் சேர்ந்துக்கிறேனே அப்படின்னோடனே, அப்புறம் அண்ணன் யோசிச்சு பார்த்தாரு, அதுவும் உண்மைம்மா, நீ சொல்கிறது உண்மை தான், எனக்கும் பணம் கொடுக்கணும் பண்ணணுங்கிறது ஆசை இருக்குது, ஆனால் அந்த விஷயம் என்ன இருந்தாலும் மனசுக்குள்ளே சில விஷயங்களை கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பார்த்து நம்ம அதையே யோசிச்சுட்டு இருக்காமல், நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் எங்கள் அண்ணன்ட்ட எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே பணம் போயிட்டு அடகு வச்சு அரேஞ்ச் பண்ணி, அப்புறம் எங்கள் அண்ணிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அண்ணி அவங்க அம்மா அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டு எடுத்துக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணி அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமானாங்க. அதுக்கப்புறம் அண்ணியும் நானும் அப்புறம் தான் கோயிலுக்கு போனோம். அப்போ தான் நான் அண்ணிக்கிட்ட பேசினேன், இது மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் உங்களுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான், நீங்கள் நாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இது பண்ணாதீங்க, நீ எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துருச்சு, இன்னும் 1 வருஷம் ஆனால் படிப்பை முடிச்சிடுவேன், வேலை கிடச்சிட்டுனா
என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அண்ணன் இந்த அளவுக்கு என்ன இப்போ வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் கட்டி படிக்க வைக்கிது. அது எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நீ அப்படின்னோடனே, கண்டிப்பாக நான் காலேஜில் நல்ல மார்க் எடுத்து ப்ளேஸ் ஆகி ஒரு நல்ல கம்பெனி வேலைக்கு போய் அண்ணனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு கண்டிப்பாக தெரியுமா நீ ஹெல்ப் பண்ணுவேன்ட்டு. எனக்கும் வந்து ஒரு நல்ல ஒர்க்குக்கு போனால் நல்ல சேலரி கிடைக்கும். ஆனால் பிள்ளைங்கள ஸ்கூல் கிளப்புறனால போக முடிய மாட்டேங்குது.